Assalamu alaikum. Hello friends, welcome to my channel Savings Ideas in Tamil. காயின் சேவிங்ஸ், சில்லறை சேமிப்பு, இது நம்மள பெரும்பாலும் எல்லாராலையுமே பண்ண முடிஞ்ச ஒரு சேவிங்ஸாக தான் இருக்குது. நான் இதை கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக அப்படியே விட்டுட்டேன். அதனால் 700 rupeesக்கு மேலேயே இதில் சேர்ந்துருச்சு. ஸோ 1000 rupees சேர்ந்துக்கிட்டோம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் இப்போ விட்டுட்டேன். இந்த காயின் சேவிங்ஸ் பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய எல்லா சில்லறையுமே இந்த பாக்ஸில் போட்டக்கூடாது. அதில் ஜஸ்ட் ஒரு 2 ரூபா, 2 1 ரூபா, 2 5 ரூபா, 2 10 ரூபா, இந்த மாதிரி கொஞ்சம் காயின்ஸை மட்டும் எடுத்து நம்மளோட பர்ஸில் போட்டு வச்சுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். இப்படி நம்ம பர்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா இப்படி கொஞ்சம் காயின்ஸ் எடுத்து இந்த காயின்ஸுடைய அந்த போர்ஷனில் போட்டு எப்போதுமே வச்சுக்கிட்டோன்னா நம்ம கடைக்கு அவசரமாக போகும்போது அதை செக் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. அப்புறம் என்ன காரணத்துக்காக இந்த காயின்ஸை நம்ம போட்டு வச்சுக்கணுன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம கடையில் காசு கொடுத்து பொருள் வாங்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் இல்லாட்டினா அதுக்கு பதிலாக 1 ரூபாய்க்கோ 2 ரூபாய்க்கோ சாக்லேட்ஸை கொடுப்பாங்க. அந்த 1 ரூபாயோ 2 ரூபாயோ நம்மளோட சேவிங்ஸ் பாக்ஸ்க்குள்ளே வர வேண்டிய அமௌண்ட்டாக இருக்கும். ஆனால் அதுக்கு சாக்லேட்டை கொடுக்குறதன் வழியாக அந்த அமௌண்ட்டையும் நம்மளை செலவு பண்ண வைக்கிறாங்க. ஒரு சிலர் உண்மையிலே சில்லறை இல்லைனா தான் அப்படி கொடுப்பாங்க. சிலர் சில்லறையை வச்சிருந்தாலுமே கூட அதை எப்படியாவது வித்துறணுங்கிற காரணத்துக்காக கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ நாம் இந்த மாதிரி சேஞ்ச் வச்சுக்கிட்டோன்னா 2 ரூபா சில்லறை இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம 8 ரூபாயை கொடுத்து 10 ரூபாயாக வாங்கிக்கலாம். அந்த 10 ரூபா காயினாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 10 ரூபா கேட்டகரிக்குள்ளே போட்டுட்டு பேலன்ஸ் 8 ரூபாயை நம்ம இதில் எடுத்துக்கலாம். எடுத்து திரும்பவும் பர்ஸ்குள்ளேயே போட்டு வச்சுக்கலாம். இல்லை நோட்டாக கொடுக்குறாங்கன்னா ரூபா நோட்டாக போட்டு வைக்கிறதுக்குன்னு ஏதாவது சேவிங்ஸ் உண்டியல் வச்சுருப்போம்ல, அதுக்குள்ளே போட்டுட்டு பேலன்ஸ் 8 ரூபாயை இந்த காயின் பாக்ஸில் நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். அந்த பர்டிகுலர் சேஞ்சஸை மட்டும் நம்மளோட பர்ஸில் எப்போதுமே இருக்கிற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் எவ்வளோ காயின்ஸ் வந்துச்சுனாலுமே அதை அப்படியே தூக்கி காயின் பாக்ஸ்குள்ளே நம்ம போட்டு வச்சிடணும். அப்படி பண்ணும்போது நம்மளோட 1 ரூபா 2 ரூபா கூட வேஸ்ட் ஆகாமல் நம்மளால் ப்ராப்பராக காயின் சேவிங்ஸ் பண்ண முடியும். 1 ரூபா 2 ரூபாயில் என்ன ஆயிரப்போகுதுன்னு யோசிக்கலாம். அதுவே 10 தடவை ஆச்சுன்னா 20 ரூபா. ஒரு 2 ரூபா காயினே 10 தடவை இல்லாமல் போச்சுன்னா 20 ரூபாய்க்கான அமௌண்ட்டை நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி ஆயிரும். இதே 100 தடவை ஆச்சுன்னா 200 ரூபா நம்மளோட சேவிங்ஸுக்கு வர வேண்டியது நம்மக்கிட்ட சாக்லேட்ஸ் தான் மாதிரி இருக்கும். அந்த சாக்லேட்ஸ் நமக்கு அன்னெசரியுமே கூட. ஸோ கடையில் பேலன்ஸ் இருக்கிற 1 ரூபா 2 ரூபாய்க்கு அவங்க சாக்லேட் கொடுக்குறத அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.